வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசுகிறோம். நேற்று நம்ம கொடுத்துருந்ததில் ஜூப்ளியன் ஃபுட் நேற்று நம்ம ஒரு ட்ரேட் சூப்பராக பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஜூப்ளியன் ஃபுட் 41 செகண்டில் 4125 ரூபா ப்ராஃபிட். அதே போல் 35 செகண்ட் நோட் பண்ணிக்கிங்க, 35 நிமிஷம் கிடையாது, 35 செகண்டில் ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம் 2500 ரூபா. அதை எப்படி புக் பண்ணோம், அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் கால் புட் ரேஷியோ என்ன சொல்லுது, இதை வச்சு எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று நம்ம கொடுத்த வீடியோவில் 800 கீழே புட்டு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 800 பிரேக் ஆனிச்சு, ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் நல்லாவே ஸ்பைக் கொடுத்தானுங்க. புட்டு எடுத்து ப்ராஃபிட் பண்ணவங்களாம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க, உங்களுடைய கமெண்டை வந்து இதில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய முக்கியமான இது நேற்று கொடுத்த பிடிஎஸ்டி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கான ஒரு கால்ஸ். இந்த மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகும்போது ஒரு 5 ஸ்டாக் கொடுத்துருக்கோம். இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி 5 ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ட்ரேடர் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஒரு 5 ஸ்டாக். அந்த 5 ஸ்டாக்கில் அந்த லெவலுக்கு மேலே வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா சுகர். இந்த ஒரு 3-4 மாதமாகவே சுகர் செக்டர்லாம் கொஞ்சம் நல்ல பாசிபிள் வேகமாக ஏறி இருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த மொமெண்டமில் ஒரு நல்ல ரேணுகா சுகர் 45 ரூபா 60 பைசாக்கு மேலே வாங்கலாம். மார்க்கெட் ஒரு நல்ல பை ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா 45 ரூபா 60 பைசாக்கு மேலே வாங்கலாம். 46-50 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 45 ரூபா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐசிஐசி செக்யூரிட்டி. ஸோ வந்து இந்த ஸ்டாக்கை எங்கே இது பண்ணலாம்னா 526 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம். வாங்கினீங்கன்னா 531 537 ஸ்டாப் டார்கெட், 520 ரூபா ஸ்டாப் லாஸ். ஸோ ஒவ்வொரு பர்சன்டேஜ் 526 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம். 531 டார்கெட், 537 செகண்ட் டார்கெட். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பல்ராம்பூர் சினி. ஸோ இந்த மொமெண்டமில் வந்திருக்குது 2 சுகர் செக்டர். ஸோ வந்து நாளைக்கு மார்க்கெட் நல்லாச்சுன்னா சுகர் செக்டர் ஏறதுக்கான நிறையா பாசிபிள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பல்ராம்பூர் சினி 407 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம். 411 415 டார்கெட், ஸ்டாப் லாஸாக 403 வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஃபைன் ஆர்கானிக் 4843க்கு மேலே வாங்கலாம். டார்கெட்டாக 4891 4925 வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸாக 4795 வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் இந்துஸ்தான் ஜிங்க். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 311 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம். 314 ரூபா 317 ரூபா டார்கெட், 308 ரூபா ஸ்டாப் லாஸ். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் டிவிஸ் லேபார்ட்டரிஸ். ஸோ இந்த மொமெண்டமில் லெபார்ட்டரிஸ் எல்லாமே ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்தாங்க. டிவிஸ் லேப் வந்து இப்போ தான் ஒரு மொமெண்டமில் வந்திருக்குது. ஸோ இதை என்ன ரேட்டுக்கு வாங்கலாம்னா 3545 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம். ஸ்டாப் லாஸாக 3510 வச்சுக்கலாம். டார்கெட் 3580 3605. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஸ்னைப்பருக்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. 3640 பிரேக் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதை வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அலர்ட் கொடுப்போம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஎல் வந்து 480 ரூபா 50 ஸ்டாக் மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கான பார்த்தீங்கன்னா 497 ரூபா 90 பைசா, இதில் 18 ரூபா ஏறி இருக்கான். இதோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ மார்னிங்கே பிரேக் ஆனோம்னா நான் ஸ்டாப், அதுக்கப்புறம் தான் நிஃப்டிலாம் பயணம் அடிக்க முடிச்சான். இந்த காலை ஓப்பனிங்கே வாங்கினீங்கன்னா 10 மணிக்கெலாம் பொசிஷனை முடிச்சிருக்கலாம். சூப்பரான ப்ராஃபிட். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து நேற்று கொடுத்ததில் பொன்னவாலா ஃபின்கார்ப்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஆரம்பிச்சது. நம்ம ரேட் வாங்க சொல்லியிருந்த ரேட்டு வந்து 350 ரூபாய்க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. 350 ரூபா எந்த டைமில் பிரேக் ஆகிடுது. 350 ரூபா பிரேக் ஆன கையோட டார்கெட் பாருங்கள் 362 ரூபா. நம்ம கொடுத்துருந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 353 56 தான் கொடுத்துருந்தோம். அந்த 350 பிரேக் ஆனோம்னா 10 ரூபா ஏறி இருக்கான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் என்ன ரேட்டு கொடுத்தோம்னா 532க்கு மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம்.
மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு 533.50. இதில் ஒரு பிடிச்சிருந்தீங்கன்னா 539.20 முடியுமே ஹை போயிருக்கான், நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டில் அமைஞ்சிருக்கான்னு சொன்னோம். இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து பேங்க் நிஃப்டி அந்த சடன் மூமெண்ட் இருந்துச்சுல்ல, அதுக்கான இது பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி தான் கொஞ்சம் இழுத்துட்டு போனால். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வாங்க சொல்லியிருந்த ரேட் பார்த்திங்கன்னா 2702க்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். டார்கெட்டாக 2729.56 முடியும் கொடுத்துருந்தோம். டார்கெட் எவ்வளோ போயிருக்கோன்னா 2738 முடியும் போயிருக்கான். ஒரு ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்கை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஜிஎன்எஃப்சியை 600 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆனது 598, 600 எங்கே பிரேக் ஆகிருக்குது, ஒரு 10 மணிக்கு மேலே பிரேக் ஆகிருக்கான். பிரேக் ஆன கையோட 613 ரூபா 50 பைசா. நம்ம கொடுத்த டார்கெட் 606, 612. ஸோ 613 முடியுமே போயிருக்கான். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் சிஜி பவர் பார்த்திங்கன்னா 377 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். டார்கெட்டாக வந்து 380, 383 கொடுத்துருந்தோம். டார்கெட் 379 மணி போயிருக்கோம். ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ். இன்றைக்கி நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து ஹை பார்த்திங்கன்னா நேற்று ஒரே ஒரு பாயிண்டில் வந்து அப்படியே திரும்பிட்டான். அது என்னென்னு பார்த்திங்கன்னா 18,877 ரூபா 60 பைசா. டிசம்பர் 1ஆம் தேதி வந்த ஹை பார்த்திங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி வந்த ஹை என்னென்னு பார்த்திங்கன்னா 18,876 ரூபா 60 பைசா. இன்றைக்கி வந்த ஹை பார்த்திங்கன்னா 18,886 ரூபா 60 பைசா. ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் லைஃப் டைம் ஐயை பிரேக் ஆகாமல் கீழே வந்துட்டான். அது எப்படி இருக்குன்னா, இந்த ஐயை வந்தது டிசம்பர் 1, 2022. இப்போ என்ன நடக்குதுன்னா ஜூலை மாதம் நடக்குது. கிட்டத்தட்ட 7 மாதமாக இந்த ஐயை பிரேக் ஆகாமல் தவச்சிக்கிட்டே இருக்கான். இந்த ஃபேமஸான ஒரு டைலாக் வரும் வடிவேலு படத்தில், தாவுடா சுடலை தாவுடா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நிஃப்டியை வந்து இந்த ஐயை பிரேக் ஆகான்னு பார்த்தோன்னா கண்டினியூஸாக 4 நாள் வந்து அந்த இயரை வந்து போடல, பிரேக் ஆகலை. மார்க்கெட்டில் முக்கியமான டெக்னிக்கல் அனலைஸ் நம்ம பண்ணுவாங்கன்னா டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம் இதான் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 4 வாட்டி வந்து உடைக்கல. இதுக்கு என்ன டெக்னிக்கல் அனலைஸ் இது இருந்துச்சுன்னா இந்த கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, 4 நாளாக தொடர்ந்து பண்ணல. இந்த ஐஏ பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். இன்றைக்கான நிஃப்டியோட லெவல் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஜோன் இருக்குல்ல, ஸ்பாட்டு இது ஃபுல்லாக வந்து ஸ்பாட்டோட சார்ட்டு 18,823 டு 18,785. இந்த ஜோன் வந்து ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஜோன். ஸோ வந்து இது அவுட் ஆஃப், மேலே போனாலோ இல்லை கீழே வந்தாலோ வாங்கலாம். மேலே போனால் பை பண்ணலாம், கீழே வந்தால் செல் பண்ணலாம். இதை எப்படி ட்ரேட் ஆகும்னா, இந்த இடத்துல கண்டினியூவாக ஒரு 3 கேண்டில், 5 மினிட் கேண்டில், 3 கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டுனா வாங்கலாம். ரெசிஸ்டன்ட் ஜோனாக 18,862 இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 18,890. இந்த லைஃப் டைம் ஐ வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸுமே இன்றைக்கி வந்து புது ஐயை பிரேக் ஆகிருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட ஐ பார்த்தீங்கன்னா 63,601 ரூபா 70 பைசா. நேற்று வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் 63,600க்கு மேலே சஸ்டெயின் ஆகி மேலே இருந்துச்சுன்னா சென்செக்ஸுமே ஒரு புல் பேக் கொடுக்குன்ட்டு. ஆனால் அது ஆகலை. கரெக்டாக 600 முடியுமே போயிட்டு கீழே ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது பேங்க் நிஃப்டி. நிஃப்டியோட ஜோனை பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். அடுத்தது கீழே வந்துச்சுன்னா மிகப்பெரிய சப்போர்ட்டாக என்ன இருக்கும்னா 18,726 இருக்கும். அடுத்த சப்போர்ட் 18,680. அது கீழே போணுச்சுன்னா 18,600 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ வந்து இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். மேலே போணுச்சுன்னா மேக்ஸிமம் 18,890 அப்படிங்கிற லெவலை வந்து பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ நல்லா பிரேக் ஆகிடுச்சுன்னா ஒரு அப் மூவ்மெண்ட் எது முடியும் இருக்கும்னா ஒரு 19,050 முடியும் இருக்கும். 18,950, 19,050 முடியும் இருக்கும். கீழே வந்துச்சுன்னா இந்த ஜோனை பிரேக் ஆகி பயங்கரமான செல்லிங் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா
ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 18,720, அடுத்த சப்போர்ட் 680, அதுக்கு அடுத்தது 600. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட ஜோன் பார்த்திங்கன்னா இந்த இடம் 43,852, இது 43,670. இந்த இடம் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இங்கே எதுவுமே எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த அவுட் ஆஃப் பாக்ஸுக்கு மேலே போனால் கால், இந்த பாக்ஸ் கீழே வந்தால் புட்டு. ஸோ இது கண்டினியூவாக இந்த 43,660 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இமிடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 43,580 இருக்கும். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 43,430 இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ரெகுலராக சொன்ன ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தான். அது வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் 43,300. அதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகி நின்றுச்சுன்னா மார்க்கெட் வந்து 42,800 முடியும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. 43,000ங்கிறது ஒரு சைக்காலஜி லெவல். இந்த 43,300 பிரேக் ஆனிச்சுன்னா 43,000 முடியும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 43,000 பிரேக் ஆனிச்சுன்னா 42,800 வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட கால் புட் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா 43,700 புட்டு மந்த்லி வைஸில் பயங்கரமாக ரைட்டாக இருக்குது. ஸோ 43,700ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்தீங்கன்னா 43,700 ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு பை பண்ணுறவங்க பை பண்ணலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா 44,000 தான். இன்றைக்கி 44,050 பிரேக் ஆகலை. பிரேக் ஆகிடுச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 44,000 அடுத்த ஒரு சப்போர்ட் கால் புட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட 300 பாயிண்ட். ஸோ 300 பாயிண்ட் தகுந்தாப்பில் உங்களுடைய டிசிஷனை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து நிஃப்டி கால் புட் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா மந்த்லி வைஸில் 18,700 புட்டு அதிகமாக ரைட்டாக இருக்குது. 750 புட்டு. ஸோ கால் பார்த்தீங்கன்னா 18,800, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19,000. ஸோ நிஃப்டி ஜோன் வந்து இந்த 18,800 இந்த 900 இதை பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 18,700 கீழே போகாது. 600 ஒரு நல்ல சப்போர்ட். 680 அந்த ரேஞ்சில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கான இதில். ஸோ 19,000 இந்த 18,900ங்கிற ஒரு லெவலை வந்து பிரேக் ஆகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி தான் பயங்கரமான வேலை கொடுத்துருக்கான். இதில் மந்த்லி வைஸில் பார்த்தீங்கன்னா 19,600 அதிகமாக ரைட்டாக இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து நல்லா ஸ்ட்ராங். நான் MFSL எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த பட்ஜ் ஃபின் சர்வீஸ் இவங்க மட்டும்தான் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் கொடுக்கல. இந்த கான்ட்ரிபியூட் கொடுத்தாங்கன்னா ஃபின் நிஃப்டி வந்து 20,000 சீக்கிரமாக டச் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி FI டேட்டா பார்த்தோம்னா என்ன சொல்லுதுன்னா ஸ்மால் ட்ரேட் தான். இவங்க வந்து பெருசாக வந்து யாருமே வந்து DI வந்து 200 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு 693 கோடியே 23 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ இந்த விற்றதில் என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக இங்கே ஓப்பன் ஆனது பேங்க் நிஃப்டி 22. ஸோ ஒரு மதிய முடியும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே ட்ரேட் ஆகியிருந்தான். அதாவது 43,980 860 இதுக்குள்ளாரிய இந்த 12 மணிக்கு மேலே ஒரு டவுன்ஃபால் கொடுத்தான். இந்த இடத்துல புட்டு வாங்கினவங்களும் சம்பாதிச்சிக்கலாம், கால் வாங்கினவங்களும் சம்பாதிச்சிக்கலாம். கையை கட்டிக்கிட்டு பேசாமல் இருந்திருந்தா 2 சைடுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தான். அதுதான் இந்த டேட்டா வந்து FI டேட்டா சொல்லுது. ஸோ அவங்க ஹெவியாக செல்லும் பண்ணல, ஹெவியாக பையும் பண்ணல. ஸோ நியூட்ரலாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓவரால் பொசிஷன் எப்படி இருக்குன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்டு 44,500 நம்ம ரெகுலராக சொல்லியிருக்கோம். அந்த 44,500 பிரேக் ஆகலை. இன்ட்ராடேக்கான சப்போர்ட் நான் கொடுத்துரும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி டவுன் சைடான ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 43,300 இதுதான். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கால் இங்கே மார்னிங்லேருந்து ஒரு புட்டு எடுத்திருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. இங்கிட்ட ஒரு கால் எடுத்திருந்தாலும் நல்லா சம்பாதிக்கலாம். இந்த சைடில் வந்து ஒரு புட்டு கொடுத்திருந்தாலும் சம்பாதிக்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஏற்றம் இறக்கம். ஸோ வந்து லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பெரிய இது இல்லாமல் முடிச்சிருக்காங்க. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல் அவ்வளோதான். இந்த ஜூப்ளியன் ஃபுட்டை நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த காலை எடுத்தோம் அப்படின்னுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருந்தோம். அதாவது ஒரு 20 நாளைக்கு முன்னாடிங்க ஆஃபீஸில் உட்காந்தோம், சரியான பசி. திடீர்னு தோணுச்சு, ஓகே
ஒரு பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாளாக வச்சுட்டு பீஸா ஆர்டர் பண்ணோம். அந்த பீஸா வரும்போது இதில் டாமினோஸ் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அங்கே ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ திடீர்னு ஒரு ஸ்பைக் வந்துச்சு. ஜொமேட்டோ ஷேரையும் இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட் ஸ்டாக்கையும் ரொம்ப நாளாக அந்த 20 நாளாக வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருந்தோம். ஜொமேட்டோ வந்து கேஷ் அதனால் ஒரு பெரிய லெவலில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் ஜூப்ளியன்ட் ஃபுட்டை வந்து 20 நாளாக வாட்சிங் லிஸ்ட்லேயே வச்சுருந்தோம். ஸோ அந்த 20 நாளோட ரெக்கார்ட் தான் பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஜூன் 2ஆம் தேதி போல் ஆர்டர் பண்ணோம், வெள்ளிக்கிழமை. ஸோ அப்போ ஆர்டர் பண்ணும்போது அப்போலேருந்து இந்த 20 நாளாக வந்து நம்ம வாட்சிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அதுக்கான இந்த ஜோன் தான். இந்த ஜோனை பிரேக் ஆகாத முடியும் நம்ம ட்ரேடே எடுக்கல. இந்த ஜோன் எங்கே பிரேக் ஆகிருக்குது பாருங்கள். கரெக்டாக வந்து 501.65 502க்கு மேலே பிரேக் ஆகிருக்குது. பிரேக்கான கையோடு பாருங்கள் எவ்வளோ போயிருக்கான் பாருங்கள். அடுத்த 5 நிமிஷத்தில் பிரேக் ஆனது பார்த்தீங்கன்னா என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 10:20. ஹை போனது பார்த்தீங்கன்னா 10:30. நல்லா கேண்டில் பெருசாக வச்சு காட்டுறேன், கிளியராக புரியும் பாருங்கள். பிரேக்கான டைம் பாருங்கள் 9:50. போன ஹை பாருங்கள் 10:45. கரெக்டாக 1 ஹவரில் ஹை போயிட்டான். நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்ம அந்த ப்ராஃபிட்லாம் 41 செகண்டில் வந்து ஃபியூச்சரில் நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆப்ஷனில் 35 செகண்டில் 2500 பிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி கேஷ் ஆர்டரில் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் நிறையா கேஷ் ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. கேஷில் எல்லாமே ஒரு 500 600 மேலே ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இதே போல் உங்களுக்கும் ப்ராஃபிட் அமையணும், நல்ல ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் நிறையா கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஸ்னைப்பர் ஸ்டாக்கை வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறோம். அந்த டெலகிராம் சேனல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எப்போயாவது ஸ்னைப்பர் ஸ்டாக்காக கொடுக்கும். ரெகுலராக உங்களுக்கு வேணும்னா நம்ம கிளாஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.